இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். "என்னடா இவன் இவ்ளோ பணம் கிடைச்சு விட்டு போயிட்டானா?" அப்படின்ற மாரி யோசிக்க வைக்கும். படத்தோட பேர் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி, வெல்கம் டூ த ஷோ சினி ஸ்டோரி. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவ். 2011ல வந்த படம். இதுல ஹீரோ இருப்பான். அதாவது ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, கார் ஸ்டண்ட் பண்ற ஒரு நபர். அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூவி ஷூட்லாம் இருக்கும் இல்லையா? மூவிஸ்லலாம் வர கார் ஸ்டண்ட்டெல்லாம் வந்து பண்ணுவாங்க இல்லையா? இந்த கார குப்புற போடுறது, வேகமா போடுறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள பண்ற ஒரு ஆள் ஹீரோ. ஹீரோ வந்து ஒரு மெக்கானிக் ஷெட்ல வேலை செய்வாரு. ஹீரோக்கு என்ன ஆசை அப்டின்னா, பெரிய ஒரு ரேசரா ஆகணும். அதாவது கார் ரேசரா ஆகணும் அப்டின்றது ஹீரோக்கு பெரிய ஆசை. பட் அவர் சின்ன வயசுலேருந்து ஒரு ஷெட்ல தான் வந்து கத்துப்பாரு. அவருக்கு அப்பா, அம்மா யாருமே கிடையாது. ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஒரு பாழடைஞ்ச அப்பார்ட்மெண்ட்ல குடியிருப்பாரு. ஹீரோ அவரோட வேலைய அவர் பாட்டு போயிட்டு பண்ணிட்டுருப்பாரு. ஒரு சீன் காட்டுவாங்க. என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் சேசிங், அதாவது ஒரு கும்பல் கிட்டேருந்து அந்த ஹீரோ வந்து சண்டை போட்டு வர மாரி காட்டுவாங்க. என்ன அப்டின்னா, ஹீரோ வந்து இந்த கொல்லலாம் அடிப்பாங்க இல்லையா? அந்த டீம் கிட்ட வந்து வேலைக்கு சேருவாரு. காசு கொஞ்சம் சம்பாரிக்கணுன்றதுக்காக. அந்த டீம் வந்து எதுக்கு இவர வேலைக்கு எடுப்பாங்கன்னா, இவர் வந்து வேகமா கார் ஓட்டுவார் இல்லையா? அவங்க திருடிட்டு வந்த பொருளெல்லாம் தூக்கிட்டு இவங்கெல்லாம் போறதுக்காக இவர ஹையர் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நாள் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது, போலீஸ் வந்து ட்ரோன் கேமரா மூலியமா வந்து ஹீரோவ பார்த்துருவாங்க. அப்படி பார்த்து ஹீரோவ புடிச்சிருவாங்க. ஹீரோ வந்து அங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் இடத்துல போய் ஒளிஞ்சிருவான். பட் மத்த வில்லன்கள்லாம் மாட்டிப்பாங்க. அதோட சாமி விட்டா போதும்டா, இந்த வேலை இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. நம்ம மறுபடியும் நம்ம கார் ஷெட்லயே போய் ஓனர் கிட்ட வேலை கேட்டு வேலை பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோ வந்து வந்துருவான். வந்து இப்படியே ஒர்க் போயிட்டுருக்கும். இப்படியே இந்த ஒர்க்லாம் போயிட்டுருக்கும்போது ஹீரோவோட நெய்பர், அதாவது ஹீரோவுக்கு ஒரு மாரி காதல் வந்துரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெய்பர் ஒரு பொண்ணு இருப்பா, ஹைரா அப்படின்ட்டு. ரொம்ப கியூட்டா இருப்பா. அவளுக்கு ஒரு குட்டி பையன் இருப்பான். அவ மேரிட் போல. பட் இத்தன நாள் அவன் பார்த்த வரைக்கும் அவன் ஹஸ்பண்ட் இல்ல. அந்த பொண்ணு மொத வந்து நீங்க என்ன பண்றீங்க? அப்படிலாம் கேட்கும்போது இன்ட்ரோ குடுத்து, ஒரு பொண்ணு புடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு ஒரு கேள்வியும் கேட்பாங்களே, அந்த மாரி எல்லா கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சுருவா. இது வந்து இவனுக்கு ரொம்பவே புடிச்சிரும். இவன் வந்து என்ன சொல்லுவான்னா, "கார் ஸ்டண்ட்லாம் பண்ணிட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லுவான். "கார் ஸ்டண்ட்டா? அப்பன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா?" அப்படின்ற மாரிலாம் அந்த பொண்ணு கேட்பா. "ஆமா" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவான். இருந்தாலும் இத பத்தி இன்ட்ரெஸ்டிங்கா டே பை டே அந்த பொண்ணு கேட்க ஆரம்பிப்பா. டே பை டே அந்த பொண்ணு கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவான். இப்படியே போயிட்டுருக்கும். ஒரு நாள் வந்து அவங்க ஓனர, அதாவது இந்த பையனோட ஹீரோவோட ஓனர இன்ட்ரோ பண்ணதுக்காக கூட்டு போய், "இவர் தான் என்னோட ஓனர். நான் இங்க தான் வொர்க் பண்ணேன்" அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஓனர் வந்து அந்த பொண்ண ஹைராவ கூட்டு போய் பேசுவாரு. இவன் அந்த பொண்ணோட குழந்தை கூட விளையாட்டுருப்பான். செம்ம நல்ல பையன். 17 வயசுல என்கிட்ட தொழில் கத்துக்க வந்தான். இன்ன வரைக்கும் அவன் எவ்வளோ ஒரு இன்னசென்ட்னா, எவ்வளோ குடுத்தாலும் வாங்கிப்பான். அதாவது அவனோட பாதி சம்பளத்த நான் தான் எடுத்துக்கிறேன், ஓப்பனா சொல்லப்போனா. இதுவரைக்கும் என்ன கேட்கவே இல்ல. ஏன் எனக்கு இவ்வளோ குடுக்குறீங்கன்ட்டு. அவன் வந்து நல்லா உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. அப்பா, அம்மா இல்லாத ஒரு பையன். நல்ல ஒரு பையன் இவன பத்தி சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒரு காதல் வந்துரும். அப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுவான் ஹீரோ கூட்டிட்டு. அப்போ அந்த குழந்தை கூட விளையாட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து அப்படியே ஹீரோவ பார்க்க, ஹீரோ வந்து ஹீரோயின பார்க்க அப்படியே லவ்ஸ் வந்துரும். கையெடுத்து கை மேல வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன கூட்டு போய் விளையாட வைப்பான். விளையாட வச்சுட்டு இவங்க வந்து ஒரு ஃப்ளாட்க்கு வந்துருவாங்க. வந்துட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட விட்டுட்டு இவன் வந்து அவன் வீட்ல இருப்பான். அன்னைக்கு தான் ஒரு ட்விஸ்ட் நடக்கும். அவங்க வீட்ல வந்து ஒரே சத்தம் கேட்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் கால் வரும். அதாவது ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து ஜெயில்ல இருப்பாரு. அவரு வராருன்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். அப்ப ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்துருவாரு. வந்ததுக்கு அவங்க வீட்ல பார்ட்டி பண்ணுவாங்க. பாட்டெல்லாம் போட்டு பயங்கரமா. அது ஹீரோக்கு கேட்கும். ஹீரோக்கு தெரிஞ்சிரும். ஹீரோக்கு கேட்ட உடனே என்ன பண்ணுவான், ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருப்பான். அப்பா, அம்மா இல்லாம ஒரு உறவே இல்லாத ஒரு பையன் ஒரு பொண்ணு மேல காதல் படுறான். அவன் வந்து அவன் ஹஸ்பண்ட் இல்ல அப்படின்னு நினைக்கிறான். அவன் ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்ட்டு நினைச்சிட்டு அவன் லவ் பண்றான். பட் அவங்க ஹஸ்பண்ட் திரும்பி வராங்க. இப்ப நம்ம அந்த லைஃப்ல போக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோ வந்து அந்த இடத்துலருந்து கிளம்ப பார்க்குறான். அப்போ டக்குன்னு அந்த ஹீரோயின் ஐராவோட ஹஸ்பண்ட் வந்து, "நீ தான் அந்த நெய்பரா? நான் எல்லாமே கேள்விப்பட்டேன். நீ தான் என் பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்றியா? தம்பி இங்க பாரு, ஹெல்ப் பண்றதோட வச்சுக்கோ. இந்த வேலையெல்லாம் இங்க வேணாம்" அப்படின்ற மாரி மிரட்டிட்டு இருப்பான் லிஃப்ட் கிட்ட. ஹீரோவும் கேட்டு சைலண்ட்டா போயிடுவான். ஹீரோ மறுநாள் வந்து நடந்து போயிட்டுருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கடத்தல் கும்பல் வந்து ஐராவோட ஹஸ்பண்ட், அதாவது ஜெயில்லேருந்து வந்தான் இல்லையா? அவன போட்டு அடிச்சிட்டுருப்பாங்க. அத போய் அவன் தடுக்க போவான். அந்த கும்பல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஸ்டார்ட்டிங் சீன்ல இந்த கொள்ள அடிக்க ராபரி பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணான் இல்லையா? அந்த டீம் தான். அவனுங்க கிட்டேருந்து புடிச்சு ய ஐராவோட ஹஸ்பண்ட காப்பாத்துவான். காப்பாத்தும்போது ஐராவோட ஹஸ்பண்ட் சொல்லுவான், இந்த மாரி இவங்க கிட்ட நான் கீழ அடியாளா வேலை செஞ்சேன். இவங்களால தான் நான் ஜெயிலுக்கும் போனேன். ஜெயில்லேருந்து என்ன வெளிய எடுக்கிறதுக்காக இவங்கள பணம் கட்ட சொன்னேன். இவங்க ஏகப்பட்ட பணத்த குடுத்தாங்க. இப்போ அந்த பணத்துக்கு என்ன சப்போர்ட் பண்ணி கொள்ளையடிக்க சொல்லி பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்றத சொல்லுவான். இங்க தான் நடக்குது ட்விஸ்ட்டு.
எல்லாரும் வந்து காதலிக்காக ரிஸ்க் எடுக்க பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் ஹீரோ, அதாவது கல்யாணமான அவளோட காதலிக்காக, அவளோட காதலி மட்டும் இல்லாமல் அவளோட குழந்தை, அவனோட ஹஸ்பண்ட்காக ஒரு ரிஸ்க் எடுக்க ஆரம்பிப்பான். ஏன்னா ஹீரோ வந்து ரேசர் இல்லையா, அதாவது வந்து காரை வந்து பயங்கரமாக ஓட்டுவான், ஸ்டன் பண்ணுவான், எப்படி வேணாலும் ஓட்டுவான். அப்படி இருக்க ஹீரோ என்ன பண்ணுவான், ஒரு பிளான், அந்த கொள்ளையருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் வந்து கார் ஓட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கேஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை எடுத்துகிட்டு போயிட சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக கார் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பேங்க்கை வந்து ராபரி பண்ண வெயிட் பண்ணுவாங்க. அந்த ராபரி பண்ணி அந்த பேங்க்கோட மொத்த பணத்தையும் வந்து எடுத்து ஒரு பேக்கில் போட்டுருவாங்க. போட்டுட்டு ஹைராவோட ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசெல்லாம் பிடுங்கும்போது அங்கே இந்த பாஸ் இருக்கான் இல்லையா, அந்த ராபரியோட பாஸ், அவன் வந்து ஐராவோட ஹஸ்பண்ட், அதாவது ஜெயிலேருந்து வந்தான் இல்லையா, அவனை நெத்தியிலேயே சுட்டு கொன்னுடுவாங்க. இவன் மட்டும் ஹீரோ, அதாவது ஹீரோ மட்டும் அங்கே இருக்க பேக்கை எடுத்துகிட்டு காரில் ஓடி வந்துடுவான். ஓடி வந்துட்டு இவனுக்கு இங்கே என்னன்னு ஒன்றுமே புரியல. ராபரி சொல்லி கொடுத்து ராபரி பண்ண சொன்னதே அந்த ராபரியோட ஹெட்டு தான். அவன் எதுக்கு இவனை சுடணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னன்னா, அந்த ராபரி பண்ணுற ஹெட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இந்த மாதிரி கொள்ளையடிக்க ஒரு டீம் அனுப்பி பணம் அவங்க கொள்ளையடிச்சதுக்கப்புறமா இவங்கள கொன்னுடுறான். இதுதான் அவன் வேலை போல. இப்போ ஹீரோ வந்து ஐராக்கு கால் பண்ணி சொல்கிறான், இங்கே பாருமா, இந்த மாதிரி உன் ஹஸ்பண்ட் வந்து ஜெயிலேருந்து நிறைய காசு வந்து இவங்ககிட்ட வாங்கியிருக்கான், அவனுங்க இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க, அதனால் உனக்காக, உன் பையனுக்காக, உன் குடும்பத்துக்காக நான் இவன் கூட கொள்ளையடிக்கிறதுக்காக, கார் ஓட்டுறதுக்காக வந்தேன். உன் ஹஸ்பண்ட் பணத்தை கொள்ளையடிச்சிட்டான், ஆனால் லாஸ்ட் மினிட்ல அவ்வளோ சுட்டு கொன்னுட்டாங்க அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு என்ன சொல்ல தெரியாது. ஹீரோயினா அங்கே வந்து போலீஸ் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே இந்த ராபரி நடந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா $30 மில்லியன், நம்ம ஊர் காசுக்கு 30 மில்லியன், அதாவது அந்த ஊர் டாலர்ஸ்க்கு நம்ம ஊர் 30 மில்லியன், ஒரு 4 தலைமுறைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி காசு. ஹீரோ வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட போய் பார்த்துட்டு ஹக் பண்ணுவான். இப்போ ஹீரோன்னு நினச்சா அவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் ஹீரோ வந்து என்ன பண்ணுவான்னா, இவனுக்கு அவன் ஹஸ்பண்டை கொன்னவங்கள பழி வாங்கணும், ப்ளஸ் நிறைய பேரை இவன் கொன்னுருக்கான், அவனோட முதலாளியும் கொன்னுருக்கான்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு அந்த பாஸ், மொட்டை பாஸ் ஒருத்தர் இருப்பான், ராபரியோட ஹெட்டு, அவனை மீட் பண்ணி அவனை நெத்தியிலேயே போட்டு சுட்டு, ஆனால் ஹீரோ வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு போக மாட்டான், அங்கேயே போட்டு கிளம்பிடுவான். ஏன் அப்படின்னா அவனுக்கு தேவை ஒரு மனுஷாளுங்க தான், அதாவது மனிதர்கள், அவங்க தான் வேணும், உண்மையான அன்பு கொடுக்குறவங்க தான் வேணும், அந்த காசுலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ லாஸ்ட்டாக போட்டு போயிடுவான். ஹீரோயினும் ஹீரோவை லாஸ்ட்டாக சேர்ந்துருவாங்க. இதோடு இந்த படத்தை முடிச்சிருவாங்க. இந்த மாதிரியான சூப்பரான ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.